Welcome back, learners. Welcome to Con's Way to Success. This is a day 2 of our Indian National Movement series. Today we are going to understand a very important topic, that is Carnatic War. இதை என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த வார் தான் வந்து யூரோப்பியன்ஸில் யார் வந்து நம்மளை ரூல் பண்ண போகிறாங்க, யார் வந்து டாமினேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் கர்நாடிக் வாரோடைய இது. ஸோ வந்து வாட் இஸ் கர்நாடிக் வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் வார் டிசைடட் ஹூ வில் கண்ட்ரோல் இந்தியா அமாங் யூரோப்பியன்ஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் வந்து கமிட்டட் ட்ரேட் டாமினன்ஸு. ரெண்டு பேருமே வராங்க, ரெண்டு பேருமே ட்ரேட் பண்ண தான் வராங்க. வி ஹாவ் சீன் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ். அப்போ இதில் வந்து யார் வந்து அதிகமாக ட்ரேட் பண்ணுறது என்ன எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே உள்ள வார் தான் வந்துட்டு இந்த கர்நாடிக் வார். சவுத் இந்தியா பிகம் த பேட்டில் ஜோன். அந்த ஏரியாவில் தான் வந்து பேட்டில் ஜோனாக மாறுது. சவுத் இந்தியாங்கிறது வந்து பேட்டில் ஜோனாக மாறிடுது. ஸோ வார் ஹேப்பன் இன் த கர்நாடிக் ரீஜியன், தட் இஸ் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் இது வந்து நடக்குது, இந்த கர்நாடிக் வார்ஸ் அப்படிங்கிறது. மொத்தமே 3 வார்ஸ் வந்து நடக்கும். எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா 1746 to 1763 வரைக்கும் 3 வார் வந்து நமக்கு நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒய் கர்நாடிக் வார் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாமினேட் வேணும் ட்ரேடில் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்புறம் லோக்கல் ரூலர்ஸ் வந்து ரொம்ப வீக்காகவும் இருக்காங்க அப்போதைக்கு. ஸோ அதனால கான்ஃப்ளிக்ட் யூரோப் ஸ்ப்ரெட் டு இந்தியா. அப்போ வந்து அந்த யூரோப்பில் நடக்கிற அந்த பிரச்சனைகளும் இங்கேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஃப்ரெஞ்சு வந்து டாமினேட் பண்ணுறதா, யார் வந்து டாமினேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுது. போத் எய்ம் டு கண்ட்ரோல் டெரிட்டரிஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து இதனால தான் வந்துட்டு கண்ட்ரோல் டெரிட்டரி அண்ட் ட்ரேட். ஸோ இதுக்காக தான் இந்த கர்நாடிக் வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் வந்து யூரோப்பியன் கான்ஃப்ளிக்ஸால் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் அண்டர் த டியூப்ளெக்ஸ் கேப்சர்ட் மெட்ராஸ். இப்போ என்னென்னா இது வந்து யாருக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேட்டில் இது வந்து ரொம்ப டீப்பாலாம் பார்க்க தேவையில்லை. 3 கர்நாடிக் வார்ஸ் நடந்திருக்கு. இது எப்போ நடந்திருக்கு, அதே மாதிரி இது யாருக்கும் நடந்திருக்கு. ஏற்கனவே நமக்கு தெரியுது கர்நாடிக் வார்னாலே ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலீஷ்க்கும் நடுவில் நடக்கிறது தான் கர்நாடிக் வார்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் we understood. அடுத்து என்னென்ன கர்நாடிக் வார் வந்து என்னென்ன எப்பப்போ நடக்குது அதை பார்த்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 minute. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1756லேருந்து 1746லேருந்து 1748 வரைக்குமே வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து ஆஸ்ட்ரியன்ஸ் டு 1748 அப்போ தான் வந்து நம்மளுக்கு நடந்துகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து யார் வந்து வின் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யார் வின் பண்ணுவாங்க, ஃப்ரெஞ்சு தான் வின் பண்ணுவாங்க. ஃப்ரெஞ்ச் அண்டர் த டியூப்ளெக்ஸ் கேப்சர்ட் மெட்ராஸ். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்சு வந்து இதை வந்து பேட்டில் ஆஃப் ஸ்டெயின் தாமஸ்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. பேட்டில் ஆஃப் ஸ்டெயின் தாமஸ்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரை அதர்வைஸ் கால்ட் அஸ் பேட்டில் ஆஃப் ஸ்டெயின் தாமஸ். இங்கே வந்து ஃப்ரெஞ்சு வந்து விக்டரி அடைஞ்சிடறாங்க. பட் ஆனால் என்னென்னா எண்டட் பை ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்-லா-சாப்லா 1748 ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மெட்ராஸை வந்து பிரிட்டிஷ்கிட்டே கொடுத்துறாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் வரும், குட் கொஸ்டின் வரும். என்ன வரும் அப்படின்னா, இவங்க தான் வின் பண்ணுறாங்க, தென் ஒய் வந்து மெட்ராஸை வந்து பிரிட்டிஷ்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. எதுக்கு இந்த ட்ரீட்டி பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட் கர்நாடிக் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமே நாங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக போயிடுவோம், நாங்கள் வந்து பிரச்சனை பண்ணாமல் நம்ம பீஸாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து யூரோப்பியன் பாலிட்டிக்ஸில் வரும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயம் சைன் பண்ணுவாங்க. ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து இதை வந்து டியூப்ளெக்ஸ்க்கு எதுவும் சப்போர்ட் பண்ணாமல் அவங்க கையெழுத்து பண்ணி மெட்ராஸை கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ டியூப்ளெக்ஸ் தான் ஃபைட் பண்ணி கேப்சர் பண்ணுவார் மெட்ராஸை. ஆனால் என்ன ஆயிரும், ஒரு ட்ரீட்டினால மெட்ராஸ் வந்து பிரிட்டிஷ் கைக்கு போயிடும். இது அளவுக்கு தெரிஞ்சால் போதும், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. அப்போ அந்த ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்-லா-சாப்ல் அப்படிங்கிற அந்த ட்ரீட்டி மூலயமா மெட்ராஸ் வந்து ஹேண்ட் ஓவர் டு பிரிட்டிஷ். ஓகேங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். ஸோ அடுத்து வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, செகண்ட் கர்நாடிக் வார் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ செகண்ட் கர்நாடிக் வார் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 1749 to 1754 வரைக்கும் நடக்கும். எதனால இந்த கர்நாடிக் வார் வந்து நடக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு சக்சஷன் வச்சு நடக்கும். யார் வந்து இந்த த்ரோனை வந்து பிடிக்கிறது, யார் ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறதுக்காக நடக்கும். இது யாருக்கும் நடுவில் நடக்கும்னா, சந்தா சாஹிப்பும் முகமது அலிக்கும் நடுவில் நடக்கும். பட் ஆனால் ஃப்ரெஞ்சு வந்து யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா
சந்தா சாஹிப்பும், பிரிட்டிஷ் வந்து யாரை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா முகமது அலியும். இதை வந்து பேட்டில் ஆஃப் ஆம்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சு வந்து இனிஷியலி ஓன் பண்ணிடும், பட் ஆனால் ஸ்டில் வந்து லேட்டர் வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணிடும்னா டிஃபிட்டட் ஃப்ரெஞ்சு. இங்கே வந்து ஃபைட்டு பெருசாக நடக்கிறது வந்து யாருக்கும் நடுவில், இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நடுவில்னா சந்தா சாஹிப்புக்கும் முகமது அலிக்கும் நடுவில் நடக்கும். ஆனால் இது யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து முகமது அலிக்கும், ஃப்ரெஞ்சு வந்து சந்தா சாஹிப்புக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணி பேட்டில் முடியும். இந்த பேட்டில் வந்து ஆம்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து ஃபைனலாக என்ன பண்ணிடுவாங்க, ஃப்ரெஞ்சையும் தோக்கடிச்சு முகமது அலியை வந்து நவாப்பாக ஆக்கிடுவாங்க. ஸோ இது நவாப்னா என்ன, அரசர் ஆக்கிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் கர்நாடிக் வார். ஓகேங்களா. ஸோ ஹியர் வந்து முகமது அலி வந்து நவாப் ஆஃப் ஆர்காட்டாக மாறிடுவார். அதுக்கப்புறம் என்னென்னா இது ஒரு பிக் வின் ஃபார் பிரிட்டிஷ்க்கு இது ஒரு பெரிய விக்டோரியாக ஃபீல் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இதுக்கப்புறம் என்னென்ன ரிசல்ட் ஆகும், செகண்ட் வாருக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஃப்ரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃப்ரெஞ்சோட பொலிட்டிக்கல் பவர் ரொம்ப வீக்கான ஆயிரும். பிரிட்டிஷ் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர். ஸோ லோக்கல் ரூலர்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா ஸ்டார்ட் டிபெண்டிங் ஆன் பிரிட்டிஷை டிபெண்ட் பண்ணியாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஃப்ரெஞ்சு தான் வீக் ஆயிடுச்சு. அப்போ ஃப்ரெஞ்சை போய் நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைச்சாலும் நம்ம தொட்டு தான் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்னால எல்லாரும் இந்த லோக்கல் ரூலர்ஸ் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா பிரிட்டிஷையும் சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் பிகம் அ டேர்னிங் பாயிண்ட். பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ஸ் ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங் ரேபிட்லி. இதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திருப்பி இதை வந்து இந்த வாருக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து ஓகே நம்ம இதுக்கப்புறம் நல்லா வந்து நிறைய இடத்த வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை வந்து தேடி கைப்பற்ற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார். இது அதர்வைஸ் கால்ட் அஸ் பேட்டில் ஆஃப் ஆம்பூர். ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கர்நாடிக் வார் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தேர்டு கர்நாடிக் வார் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது 1757 to 1763. ஸோ 7 years வார் இன் யூரோப்லேயுமே அது வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஹியர் வி கால்ட் அஸ் பேட்டில் ஆஃப் வேண்டிஷ். இங்கே என்ன ஆகுது 1760 வந்து பேட்டில் ஆஃப் வேண்டிஷ்ங்கிறது வந்து நடந்திருக்கு. பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா டிஃபீட் பண்ணிடுறாங்க. யாரை டிஃபீட் பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஞ்சு. அப்போ பிரிட்டிஷ் வந்து ஃப்ரெஞ்சை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. ஸோ இங்கேருந்து பிரிட்டிஷ் கமாண்டராக யார் இருக்காங்கன்னா சார் அயர்கூட். அண்ட் தென் ஃப்ரெஞ்ச் கமாண்டராக யார் இருக்காங்கன்னா லாலி. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இது ஒரு பெரிய விக்டரியாக ஆயிடுது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு. ஏன்னா பிரிட்டிஷ் இதில் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் தோத்தாலோ ஜெயிச்சாலோ ஒரு உடன்படிக்கை போடுவாங்கல்ல. ஸோ இப்போ இந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1763 போடுறாங்க. என்ன போடுறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஒன்லி அலௌடு ஃபார் த ஸ்மால் ட்ரேடிங் போஸ்ட் மட்டும்தான் அலோவ் பண்ணுறோம். நோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பேண்ட் வந்து அலோவ் கிடையாது. நீங்கள் பொலிட்டிக்கலாக எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது. பட் சின்ன சின்ன வணிகங்கள் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். ஓகேங்களா. ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் வந்து என்ன பண்ணோம், இதுதான் 2 விஷயம் தான் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ வருது ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1763. ஸோ இப்போ தேர்டு கர்நாடிக் வார் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது 1757 1763 வரைக்குமே தேர்டு கர்நாடிக் வார் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக எதனால் கர்நாடிக் வார் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பிரிட்டிஷ்க்கு, என்ன நடந்துச்சு அது எப்படின்னா இப்போ கர்நாடிக் வார்ஸ் எல்லாத்துலேயுமே பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணிட்டே போயிடறாங்க. ஸோ அதனால் ஃப்ரெஞ்சோடைய விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து வீக்கெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து அவங்களோட பாத்தை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணிகிட்டே போகிறாங்க இன் இந்தியா. அதுக்கப்புறம் இது வந்து டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் டு தான் நேற்று நம்ம பார்த்தோன்னா இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சர், அதுவுமே டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. இந்த இதுவுமே தட் பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சருமே வந்து இந்த பீரியடில் தான் நடந்திருக்கும். ஸோ அதனால் இது கூட தான் சேர்ந்து நமக்கு வருது. ஓகேங்களா. இந்த டைமில் தான் அந்த பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பக்சர் வந்து நடந்திருக்கும். பேட்டில் ஆஃப் பர்சே வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1757, பக்சர் வந்து 1764. வி ஹாவ் ஸ்டடிட் எஸ்டர்டே. கரெக்டாக.
ஓகே. இப்போ வந்து சம்மரி பார்த்தீங்கன்னா 3 வார்ஸ் வந்து நமக்கு நடந்திருக்கு. எதுக்கும் நடுவுல அப்படின்னா 1746 to 1763 வரைக்கும். அப்போ 1746 to 63 வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 3 வார்ஸ் நடந்திருக்கு. என்னென்ன? ஸ்டெயின் தாமஸ், இது பேட்டில் ஆஃப் ஆம்பூர்ஸ், பேட்டில் ஆஃப் வேண்டிஷ். இது என்ன? கர்நாடிக் வார் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஓகேங்களா? இதில் மேஜர் ட்ரீட்டி வந்து ஆக்ஸா சாப்ளே. இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா பிரிட்டிஷ் கிட்ட வந்து மெட்ராஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க டூப்ளெக்ஸ். அடுத்து ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரெஞ்சு வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் இதெல்லாம் என் பண்ணிவிட்டு ஸ்மால் ட்ரேட் வேணால் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருப்பாங்க. ஃபைனலி பிரிட்டிஷ் சுப்ரமசி இன் சவுத் இந்தியா. இதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா பிரிட்டிஷ் ரொம்ப சுப்ரமசியாக இருப்பாங்க சவுத் இந்தியாவில். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். சீக்கிரமாக ஒரு குயிஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணும் இதுக்கான ஆன்சரை. விச் பேட்டில் எண்டட் த ஃப்ரெஞ்ச் பவர்? ஃப்ரெஞ்சோடைய பவர் வந்து எது ரொம்ப என் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து விச் ட்ரீட்டி ரிட்டன் மெட்ராஸ் டு பிரிட்டிஷ் கிட்ட வந்து மெட்ராஸை வந்து ஃப்ரெஞ்சு வந்து எப்படி கொடுத்துச்சு, எந்த ட்ரீட்டி மூலியமாக கொடுத்துச்சு நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கமெண்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட், ஹூ சப்போர்ட்டட் சந்தா சாஹிப்? சந்தா சாஹிப்பை யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். ஹூ ஓன் த பேட்டில் ஆஃப் வேண்டிவாஷ். ஸோ இதை வந்து யார் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? விச் பேட்டில் எண்டட் ஃப்ரெஞ்ச் பவர்? விச் ட்ரீட்டி ரிட்டன் டு மெட்ராஸ் டு பிரிட்டிஷ்? ஹூ சப்போர்ட்டட் சந்தா சாஹிப்? ஹூ ஓன் த பேட்டில் ஆஃப் வேண்டிவாஷ்? இப்போது நான் இதுக்கு முன்னாடி வேண்டிஷ் சொல்லிட்டே போல ஷார்ட்டாக சொன்னேன், பட் ஆனால் வேண்டிவாஷ். ஓகே. இப்போ வந்து இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் என்னென்னா கர்நாடிக் வார் ரிவிஷன் பண்ணிடணும். இதில் நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. என்னென்ன விஷயங்கள் மெயினாக படிக்கணும்னா இயரு, ட்ரீட்டி, யாருக்கும் சண்டை, யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து எந்த இயரில் நடந்துச்சு. ஸோ இதில் தான் இந்த விஷயங்கள் படிக்கணும். இது படித்தா போதும். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஹோம்ஒர்க் அதே தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம நாளைக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே கன்சிஸ்டன்ட் வித் யுவர் INM preparation. We have to finish this in this month itself. Okay, and then revise the PPT before your next class. Subscribe to Con's Way to Success. See you tomorrow for day 3, expansion of British rule. Keep learning, keep growing, keep winning. Thank you. Have a good day.